ஒரு அடர்ந்த அழகான காட்டின் நடுவே நிலா கிராமம் இருந்தது. அங்கே கவின் என்ற ஒரு சுட்டிப் பையன் தன் பாட்டியுடன் வாழ்ந்து வந்தான். கவினுக்கு விலங்குகளிடம் பேசுவது என்றால் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் காட்டின் ஓரத்தில் கவின் விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென்று காற்றில் மினுமினுப்பான வெளிச்சம் தோன்றியது. அங்கே ஒரு அழகான குட்டித் தேவதை பறந்து வந்தாள். அவள் பெயர் மின்மினி. தேவதை மின்மினி கவலையாக இருந்தாள். கவின், எங்கள் மாயாஜால உலகத்தின் தங்க மாம்பழத்தை ஒரு பாறை அரக்கன் திருடிச் சென்று விட்டான். அதை மீட்டெடுக்க நீ எனக்கு உதவுகிறாயா என்று கேட்டாள். கவின் சற்றும் யோசிக்காமல், கண்டிப்பாக உதவுகிறேன் என்றான். இருவரும் காட்டின் எல்லையில் இருந்த ஒரு இருண்ட குகைக்குச் சென்றனர். அங்கே ஒரு பிரம்மாண்டமான பாறை அரக்கன் தங்க மாம்பழத்தை வைத்துக்கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தான். சத்தம் கேட்டால் அவன் விழித்துக் கொள்வான். கவின் மெதுவாக குகைக்குள் சென்றான். அரக்கன் அசையும் போது ஒரு பாறை உருளப் பார்த்தது. உடனே கவின் தன் கையில் இருந்த ஒரு சுவையான தேனை அரக்கனின் வாயில் ஊற்றினான். தேனின் இனிப்பில் அரக்கன் இன்னும் ஆழ்ந்து தூங்கத் தொடங்கினான். கவின் சத்தமில்லாமல் தங்க மாம்பழத்தை எடுத்தான். தங்க மாம்பழம் கிடைத்ததும் மாயாஜால உலகம் மீண்டும் பிரகாசமாக மாறியது. தேவதை மின்மினி கவினுக்கு நன்றி கூறி அவனுக்கு எப்போதும் தீராத வண்ணத்துப் பூச்சிகளின் மாயாஜால பெட்டி ஒன்றை பரிசாக அளித்தாள். கவின் மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினான்.